ठीक मैं अगले बीते हफ्ता की संदेश को आगे बढ़ाने के लिए चाहता हूँ. சரி, இப்பொழுது நான் கடந்த வாரம் பிரசங்கித்த அந்த செய்தியினுடைய காரியத்தை தொடர்ந்து பேச போகிறேன். मैं आधा संदेश वहां दिया हूँ. நான் அன்றைக்கு பாதி பிரசங்கத்தை நிறைவேற்றி இருந்தேன். पहला इतिहास उसका 12वां अध्याय 32वां पद को एक और बार फिर पढ़िएगा. ஒன்று நாளாகமும் 12ஆம் அதிகாரத்தினுடைய 32வது வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம். पहला इतिहास उसका 12 अध्याय का 32वां पद. ஒன்று நாளாகமும் 12:32. इसकारियों में से जो समय को पहचानते थे कि इजराइल को क्या करना उचित है, उनके प्रधान 200 थे और उनके सब भाई उनकी आज्ञा में रहते थे. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. 2 मिनट में बीते हफ्ता की ये प्रचार को मैं याद दिलाता हूँ. 2 நிமிடங்களிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை சுருக்கமாய் சொல்லுகிறேன். जब दाऊद राजा बना, தாவீது ராஜாவான போது बहुत लोग जैसा 22वां पद में देखते हैं, अनेகர் எப்படி இங்கே 22வது வசனத்தில் பார்க்கிறோமோ, दाऊद को मदद करने के लिए தாவீதுக்கு உதவி செய்யும்படி प्रतिदिन பாருங்கள், அங்கே நாளுக்கு நாள், தமிழ் में நாளுக்கு நாள் இருக்குது, हिंदी में एवरी डे, தமிழ்ல நாளுக்கு நாள் போடப்பட்டிருந்தாலும் இந்தியில ஒவ்வொரு நாளும், प्रतिदिन लोग ஒவ்வொரு நாளும் दाऊद की सहायता करने को उसके पास आते रहे. தாவீதுக்கு உதவி செய்யும்படி அவனிடத்தில் வந்து கொண்டே இருந்தார்கள். यहाँ तक कि परमेश्वर की सेना के समान एक बड़ी सेना बन गई. அவர்கள் எப்படி வந்தார்களாம்? தேவ சேனை போல மகா சேனையானார்கள். David didn't call them even. दाऊद ने उनको बुलवाया नहीं था. मैंने बीते हफ्ते इसके बारे में प्रचार किया था. நான் கடந்த வாரத்தில் இதை குறித்து பிரசங்கித்தேன். दाऊद के ऊपर का अभिषेक, தாவீதுக்கு மேலே இருந்த அபிஷேகம், और जो उपद्रव के रास्ता में होके चले आया था, அவர் உபத்திரவனின் வழியாய் கடந்து வந்த தாவீது, इसका अनुभव, இதனுடைய அனுபவம், मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा, காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். अभिषेक और अनुभव, அபிஷேகம் அனுபவமும் दोनों जुटने से ரெண்டும் இணைகிற வேளையிலே लोग अपने आप चले आए थे. ஜனங்கள் நம்மை நோக்கி தானாக வந்து விடுவார்கள். उसमें इसकार गोत्र के लोग थे. இசக்கார் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். उसमें 200 लोगों के अंदर क्या खूबी थी, அவர்களிலே 200 பேருக்குள்ளே இருந்த திறமைகள் என்ன? उनके नाम को हम नहीं जानते हैं. அவருடைய பெயர்கள் நமக்கு தெரியாது. एक झुंड बस, அவர் கூட்டம் அவ்வளவுதான். 200 लोग थे. 200 பேர். और वहां पर समय को पहचानने के लिए, அவர்கள் காலத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக, इस समय क्या है, இந்த காலம் எதை குறிக்கிறது? इस समय में इजरायली लोग कैसा काम करना है, ஓ, இப்படிப்பட்ட காலத்துல இஸ்ரவேலர்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும், क्या काम उचित है, என்ன வேலை செய்தா நலமா இருக்கும், उसके लिए सही सम्मति देने के लिए, அதற்காக சரியான ஆலோசனை சொல்ல उनके लोग एक साथ रहते थे. அவர்கள் எல்லோரும் ஒருமித்து இருந்தார்கள். याद रखिएगा, நினைவில் வையுங்கள். उनको ये चिंता नहीं मेरा नाम को लोग लेंगे कि नहीं. அவர்களுக்கு இது தெரியாது, என் பேரை ஜனங்கள் பின்னால ஞாபகம் வைப்பாங்களா இல்லையா. परमेश्वर ने भी लिखा नहीं. தேவனும் உங்க வேதத்தில் எழுதி வைக்கல. 200 लोग, 200 பேர் इसकारियों, இசக்கார் குடும்பத்தார். अब ये सब भाई उनकी आज्ञा में रहते थे. 200 लोगों के आधीन में, दाऊद की नहीं, उनकी आज्ञा में रहते थे. அவர்கள் பாருங்கள், தாவீதுடைய கட்டளையின்படி அல்ல, அந்த 200 பேரும் ஒருவருக்கொருவர் சொல்ல சொல்ல கீழ்ப்படிந்திருந்தார்கள். इसका मतलब அர்த்தம் என்ன? they were not looking unto David for a command. वे दाऊद जो आज्ञा देगा उसकी ताक में नहीं लगे. they came, वे आए 200 लोग, 200 பேர், जिनका अपना नाम से कोई मतलब नहीं, அவளுக்கு தான் பேரை எடுத்தானா எடுக்காட்டனா என்ன, परंतु वो उनको दिया हुआ उस बात को इस्तेमाल करने के लिए चले आए. ஆனால் அவர்களுக்கு சொல்லி ஒரு திறமை தாளந்து வைக்க வழங்கப்பட்டதை அதை இப்பொழுது பயன்படுத்த வந்திருக்கிறார்கள். भले वे लड़ाकू नहीं थे, ஒருவேளை அவர்கள் போர் திறமை பெற்றவர்கள் அல்ல, तलवार चलाने के लिए उनको शायद नहीं आता था, பட்டயத்தை வீசுவதற்கு அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், लाठी
लाठी घुमाने के लिए उनको नहीं आता था, கம்பெடுத்து அடிப்பதற்கு அவர்களுக்கு தெரியாமல் परंतु இருக்கலாம். एक बात को जानते थे, ஆனால் ஒன்றை அவர்கள் அறிவார்கள். कौन सा समय में अभी है हम. இப்பொழுது நாம் இருக்கிற காலம் என்ன காலம்? इसलिए मैंने बीते हफ्ता बताया ஆகையால கடந்த வாரம் நான் சொன்னேன், समय का पहचानना कितना जरूरी है. காலத்தை அறிவது எவ்வளவு அவசியம். यीशु ने यरूशलेम को देखकर रोया इसलिए, இயேசு எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். காரணம், किस स्थिति में रोया था? எந்த நிலைமையில் அவர் அழுதார்? जब चारों तरफ सेलिब्रेशंस चल रहा था, நான்கு புறமும் பயங்கர ஆட்டம் பாட்டம் போய்க் கொண்டிருக்கிற வேளையில் होसन्ना करके बच्चे बच्चे चिल्ला रहे थे, ஓசன்னா என்று சொல்லி பிள்ளைகள் வரையும் ஸ்தோத்திர பாடல்களை பாடினார்கள். रास्ता भर में खजूर के पत्तियों को काट के उसमें गदा को ले जा रहे थे. வழி முழுவதும் மரக்கிளைகளினாலே அவர்கள் போட்டு 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 அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள். लोग अपना वस्त्र को रास्ता में बिछा रहे थे ताकि यीशु उस शहर में प्रवेश करें. ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரத்தை கலற்றி வழியிலே விரித்து விரித்து வந்தார்கள். காரணம், இயேசு அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கட்டும். फरीसी लोगों ने कहा, பரிசேயர்கள் சொன்னார்கள், इन बच्चों को डांटिए ना. இவர்களை நீர் அதட்ட மாட்டீரோ? और यीशु ने कहा, இயேசு சொன்னார், अगर ये चिल्लाएंगे नहीं पत्थर चिल्लाएगा. இவர்கள் கூப்பிடாவிட்டால் கல்கள் கூப்பிடும். क्योंकि राजा आ रहा ஒரு है, ராஜா வருகிறார், राजा आ रहा है. ராஜா வருகிறார். बहुत बड़ा धमाका हो रहा था. ஒரு பெரிய கொண்டாட்டமே ஓடிக்கொண்டிருந்தது. परंतु ஆனால் यीशु समय को पहचाना हुआ, இயேசு காலத்தை அறிந்தவர். सेलिब्रेशन के ऊपर ध्यान नहीं गया, கொண்டாட்டத்தில் அவருடைய கவனம் ஈர்க்கப்படவில்லை. जबकि वो धमाका का वो ही हीरो है. அங்கே அந்த கொண்டாட்டத்தினுடைய ஹீரோவே இயேசுதான். लेकिन यीशु रो रहा है, ஆனா அந்த இயேசு அழுதார். शहर को देख के रो रहा है. பட்டணத்தை பார்த்தவர் கண்ணீர் சிந்தினார். मैं उस वचन को भी याद दिला के फिर आज के वचन में जा रहा हूँ. அந்த வசனத்தையும் நினைப்பூட்டி நான் இன்றைய பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன். लूका रचित समाचार லூக்கா எழுதின சுவிசேஷம் 19वां अध्याय 19வது அதிகாரம். मैं याद दिला रहा हूँ, बस நான் इतना. உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், அவ்வளவுதான். प्रभु क्या कहता है? அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். 41, 42 और 43 पद को पढ़ने जा रहे हैं. நாம் 41, 42, 43 வசனங்களை வாசிக்க இருக்கிறோம். लूका रचित समाचार 19 अध्याय का 41. லூக்கா 19:41. जब यीशु निकट आया तो नगर को देख के उस पर रोया இயேசு சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்ததற்காக கண்ணீர் விட்டழுது. और कहा, क्या ही भला होता कि तू ही इसी दिन में कुशल की बातें जानता. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகில் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயனால் நலமாயிருக்கும். परंतु ஆனால் अब ये बातें तेरी आंखों में छिपी हुई है. இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. प्यारे भाई बहन, பிரிய சகோதர சகோதரிகளே, जब परमेश्वर के चारों तरफ प्रभु के लिए जय जयकार करने वाले समय को नहीं पहचानता है, ஆண்டவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நன்றாய் கொண்டாடி முழக்கமிட்டு காலத்தை அறியாமல் இருக்கும்போது वो बेवकूफ जैसे दिखाई पड़ते हैं. அவர்கள் மதியினர்கள் போல காணப்பட்டார்கள். और प्रभु कहता, भला होता ஆண்டவர் சொல்கிறார், இது நலமாயிருக்கும். तुम இப்படி समय இருந்தால் को पहचाने. நீ காலத்தை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். इसलिए दाऊद का विजय का कारण मैंने एक बात को कहा. ஆகையினாலே தாவீதுனுடைய வெற்றிக்கு ஒரு காரணத்தை நான் சொன்னேன். मैंने बीते हफ्ता कहा था, दाऊद किसी भी युद्ध में हारा नहीं. நான் சொன்னேன், கடந்த வாரத்திலே தாவீது எந்த யுத்தத்திலும் தோற்கவில்லை. उसका कारण यही है. அதற்கு காரணம் இதுவே. उसका कारण ये अनेक कारण है, அதற்கு अनेक காரணங்கள் உண்டு. परंतु ये कारण, ஆனால் ஒரு காரணம், 200 लोग 200 பேர் अपने नाम के पीछे नहीं, தன்னுடைய பெயர் ஆகும் சொல்லி அவங்க வரல. अपने नामों को लोग लेंगे करके वे सोच के नहीं, என் பேரு பின்னால எல்லாரும் எடுப்பாங்கன்னு நினைத்து வரல. परंतु उनकी आंखें स्वर्ग के ओर हैं. ஆனால் அவருடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி இருந்தது. इसका मतलब ये नहीं केवल स्वर्ग के ओर, இதோட அர்த்தம் இதுவல்ல, வெறுமனே பரலோகத்தை நோக்கி இருந்தார்கள். चारों तरफ की बातों को देख रहे हैं. நான்கு பேரும் நடக்கிற காரியங்களை அறிந்திருந்து வந்தார்கள். डॉक्टर बिली ग्राहम की पत्नी से पूछा गया था, டாக்டர் பில்லிகிராம் அவருடைய மனைவியிடம் கேட்கப்பட்டது, आपके प्रार्थना जीवन के बारे में बतलाइए. உங்களுடைய ஜெப வாழ்வை குறித்து சொல்லுங்கள். आपको मैं बतलाने के लिए चाहता हूं. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். उस इंटरव्यू में डॉक्टर बिली ग्राहम की पत्नी रूथ क्या कहने लगी मालूम है? அந்த இன்டர்வியூல டாக்டர் பில்லிகிராம் அவருடைய துணைவியார் ரூத் அவர்கள் சொன்ன காரியம் என்ன? उनका नाम है रूथ.
அவருடைய பெயர் ரூத் என்பது. और वो बिलीग्राम के पहले ही मर गई है. அவர்கள் பில்லிகிராமுக்கு மரணத்துக்கு முன்பதாகவே மரித்து விட்டார்கள். दोनों जहां जीवन बिताए उस घर में मैं जाके देखा था மே महीना में. மே மாதத்திலே அந்த ரெண்டு பேர்களும் இருந்த அந்த வீட்டிலே போய் நான் பார்த்தேன். उनका किचन को मैंने देखा, அவருடைய கிச்சனை நான் பார்த்தேன். उनका बेडरूम को मैंने देखा, பெட்ரூமை நான் கண்டேன். उनको स्टडी रूम को मैंने देखा. அவருடைய ஸ்டடி ரூமை நான் பார்த்தேன். उस रूत से पूछा गया, ரூத்தினிடத்துல கேட்கப்பட்டது, आपकी प्रार्थना का रहस्य क्या है? உங்கள் ஜெபத்தினுடைய ரகசியம் என்ன? क्या मेथोडोलॉजी को आप इस्तेमाल करती हैं? நீங்கள் எந்த வழிமுறைகளை ஜெபத்திலே செய்வீர்கள்? उन्होंने एक बात को कहा जिसको भाई स्टैनली भी अपनाए. அவர்கள் ஒரு சொன்ன ஒரு விஷயம் இருக்கிறது, அதை சகோதரர் ஸ்டான்லியும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். मैं भी बिना जाने उसी बात को मैंने अपनाया. நானும் அறியாமலேயே நான் அதை எனக்குள்ளே எனக்காக்கி கொண்டிருக்கிறேன். एक हाथ में न्यूज़पेपर, एक हाथ में बाइबल. ஒரு கரத்திலே செய்தித்தாள், இன்னொரு கரத்திலே வேதாகமம். Listen, சுனியே, you will not be spiritual if you say I will not read any other thing. நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆகி இப்படி சொல்லலாம், நான் வேற எதையும் தொட மாட்டேன், வேற எதையும் பார்க்க மாட்டேன், हम केवल वचन को पढ़ते हैं, வெறுமனே வேதாகமத்தை மட்டும் வாசிப்பேன், न्यूज़ को सुनते नहीं. நான் நியூஸ் எல்லாம் கேட்கிற ஆள் கிடையாது. I don't know about you. मैं जानता नहीं हूं आपके बारे में. मैं ना केवल रूत की कहानी बतला रहा हूं, நான் அந்த ரூத்துடைய கதையை சொல்லுகிறது மாத்திரமல்ல, बिलीग्राम की पत्नी பில்லிகனுடைய மனைவியாகிய ரூத், और हमारा भाई आर स्टैनली की बात नहीं कर रहा हूं. அல்லது நம்முடைய சகோதரராகிய ஆர் ஸ்டான்லியுடைய சொல்லவில்லை, मैं अपने अनुभव को बतला रहा हूं. நான் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்ல போகிறேன். कई लोगों का वेदी, प्रार्थना का वेदी सूखा पड़ा हुआ है. அநேகருடைய ஜெப பலிபீடம் உலர்ந்து போய் காய்ந்து போய் இருக்கிறது. वहां कोई लकड़ी नहीं है जलने के लिए. அங்கே ஒரு விறகு கூட இல்ல அந்த பலிபீடத்துல தீய பத்த வைக்க. बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, समय नहीं है, मैं जल्दीबाजी में जा रहा हूं. நேரம் இல்லாததால சீக்கிரமாய் போகிறேன். और लकड़ी बिना आग बुझ जाता है. விறகு இல்லாமல் தீ அணைந்து போகும். मैं फिर कहने के लिए चाहता हूं, திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், जलाने के लिए सामान नहीं है तो आग को आप तमा नहीं रख सकते. எரிய வைக்கக்கூடிய விறகோ அல்லது காரியம் இல்லைன்னு சொன்னால் தீ எரியாது. रीड योर न्यूज़पेपर्स. आप अखबार पढ़िए. आज रीड न्यूज़पेपर का खरीद के पढ़ने की कोई दरकार नहीं है. இன்றைக்கு நியூஸ் பேப்பரை விலை கொடுத்து வாங்கி தான் வாசிக்கணும் கிடையாது. आपके मोबाइल में मुफ्त में चले आता है. உங்களுடைய போனுக்குள்ள இலவசமாக அது கிடைக்கிறது. सब न्यूज़ को मत पढ़िए, எல்லா செய்தியும் வாசிக்கண்டாம். सब न्यूज़ को पढ़ के पागल मत हो जाइए. எல்லா செய்திகளையும் வாஸ்து பைத்தியம் ஆயிராதீங்க. जो परमेश्वर के वचन के साथ ताल्लुक में आता है, எது தேவ வசனத்தோடு கூட ஒத்து போகாத போல் இருக்கிறதோ उसी का पढ़िए, அதை வாசியுங்கள். वही आपका प्रार्थना का विषय हो जाएगा. அதுதான் உங்களுடைய ஜெப விண்ணப்பமாய் மாறும். उस समय प्रभु क्या कर रहा है आपको मालूम हो जाएगा. அந்த காலத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பது உங்களுக்கு புரிய வரும். अब न केवल समय को पहचानेंगे, காலத்தை அறிகிறது மாத்திரமல்ல, அப்பொழுது परमेश्वर इस वक्त में क्या करने के लिए चाहता है उसको पहचानेंगे. தேவன் இந்த காலத்துல என்ன செய்ய போகிறார் என்பதையும் அறிவீர்கள். आप दूसरों के लिए सलाहकार बन जाएंगे. நீங்கள் ஒருவருக்கொருவர் யோசனை சொல்லக்கூடிய யோசனைக்காரராய் மாறுவீர்கள். बहुत लोग हमसे एक पूछते हैं, அநேகர் என்னிடத்துல கேட்பதுண்டு, भैया हमेशा आप अपडेटेड रहते हैं. அண்ணே நீங்க எப்பவுமே அப்டேட்டடா இருக்கீங்க. जरूर. உண்மைதான். ए के द्वारा क्या नुकसान हो सकता है मैं जानता हूं. இதன் மூலமா என்ன அழிவு வரும்னு எனக்கு தெரியும். ये சரி, आर्टिफिशियल சார் ஏஐ ஆர்டிஃபிஷியல் इंटेलिजेंस மூலமா स्टॉक एक्सचेंज नीचे गिरने से क्या होगा मुझे मालूम है. स्टॉक एक्सचेंज, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கீழே இறங்கிட்டு சொன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். साइंस की बातों को मैं थोड़ा बहुत जान रहा हूं. சயின்ஸ் உடைய காரியங்களை கொஞ்சம் கொஞ்சம் அறிந்து வைத்திருக்கிறேன். टेक्नोलॉजी बातों को मैं थोड़ा बहुत जान रहा हूं. தொழில்நுட்ப காரியங்கள் எனக்கு தெரியும் கொஞ்சம். थोड़ा बहुत पॉलिटिक्स को जान रहा हूं. அப்படியே அரசியலை குறித்து சில காரியங்கள் தெரியும். और आजकल परिवार में क्या क्या होता है उसको मैं जानता हूं. இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்களுக்குள்ள என்னென்னலாம் நடக்குது அதையும் ये அறிகிறேன். मेरे अंदर का आग को फैलाने के लिए इस्तेमाल करता हूं. இது எனக்குள்ளே அக்கினியை பற்றி வைப்பதற்காக நான் பயன்படுத்துகிறேன். वो जलते रहने के लिए वो वेदी पर चले आता है. அது எரிந்து கொண்டே இருக்கத்தக்கதாக அந்த பலிபீடத்தை நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். बगल वाला का हाथ पकड़ के बोलिए, பகல் கரங்களை பிடித்து சொல்லுங்கள், समय को पहचानो காலத்தை அறிந்து கொள், और परमेश्वर की मनसा को भी पहचानो. தேவனுடைய மனநிலையும் அறிந்து கொள். एक टू, ரெண்டு காரியம், समय को पहचानो, காலத்தை அறி, परमेश्वर की मनसा को पहचानो. தேவனுடைய மனநிலையும் அறி. दोनों जोड़ कर देखोगे, ரெண்டையும் நீங்கள் இணைத்து பார்த்தால் तुम्हारा वेदी में आग बुतेगा ही नहीं. உன்னுடைய பலிபீடத்திலே அக்கினி அவிந்து போகாமல் இருக்கும். इस समय को पहचानने वाला केवल 200 लोग थे दाऊद के साथ. இப்படிப்பட்ட காலத்தை நன்றாய் அறிந்து வைத்திருக்கிற
நபர்கள் தாவீதோடு வெறுமனே 200 பேர் இருந்தார்கள். परमेश्वर के लोगों को अगुवाई कर सकते थे, தேவ ஜனங்களை வழி நடத்த முடியும் அவர்களாலே. क्योंकि वे अपने लिए नहीं, ஏனென்றால் அவர்கள் தனக்காக அல்ல, देश के लिए, தேசத்துக்காக, परमेश्वर के लोगों के लिए தேவ ஜனத்துக்காக बहुत बड़ा ढूंढ रखने वाले हैं. பெரிய வைராக்கியம் கொண்டிருந்தார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैं आपसे कहने के लिए चाहता हूं, உங்களிடத்தில் சொல்ல क्या விரும்புகிறேன், आप इस देश के लिए आशीष का कारण होना चाहते இந்த हैं? தேசத்துக்கு ஆசீர்வாதமான ஊற்றாய் மாற விரும்புகிறீரோ? इस पीढ़ी के लिए आप आशीष का कारण होना இந்த चाहते हैं? சந்ததிக்கு ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருக்க விரும்புகிறீரோ? परमेश्वर की मनसा को जानिए தேவனுடைய மனநிலை அறியுங்கள், और समय को पहचानिए. காலத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். तो वहां इसक्कार लोग इस काम में आए, அங்கே இசக்காருடைய கூட்டத்தார் இந்த வேலைக்கு உதவினார்கள். लेकिन इसक्कार की कहानी को मैं जल्दीबाजी में आज आपको सुनाने जा रहा हूं. இன்றைக்கு இசக்காருடைய கதை கொஞ்சம் சீக்கிரமாய் உங்களுக்கு அறிவிக்கட்டும். कौन ये इसक्कार? யார் இந்த இசக்கார்? उसके जीवन में इस प्रकार का परिवर्तन कहां से आया? அவருடைய வாழ்வில் இப்படிப்பட்ட பெரிய மாற்றம் வந்தது எப்படி? इसका मतलब அர்த்தம் शुरू से ही उसका उत्पादन से लेकर उसकी पीढ़ी की बातों को देखिएगा, पता चल जाएगा. அவருடைய தகப்பன் காலத்திலிருந்து அவருடைய சந்ததியை அவருடைய ஆரம்பத்தில், சரி, அந்த இசக்காருடைய ஆரம்பத்திலிருந்து அந்த சந்ததியின் வழியாய் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியவிடும். याकूब मर गया, யாக்கூப் மரித்து போனான், इब्राहिम मर गया, இப்ராஹிமும் மரித்து போனான். लेकिन प्रभु अन्य भविष्यवाणी की किताबों में यह है याकूब कहता है, इसका मतलब याकूब नहीं, याकूब के संतान. பிற தீர்க்கதரிசன புத்தகத்திலே யாக்கூப் என்று சொல்லி யாக்கோபே என்று சொல்லி சொல்லுகிறாரே ஆண்டவர், அது யாக்கோபுடைய அந்த கூட்டத்தாரை குறிக்கிறது. யாக்கோபு மாத்திரமல்ல, और इब्राहिम का नाम ले रहे हैं. ஆபிரகாமின் பெயரை எடுக்கிறானங்க. इब्राहिम के संतान, ஆபிரகாமின் குமாரனே, दाऊद के संतान, दावीदिன் குமாரனே. यीशु के बारे में इब्राहिम, तुम्हारा 50 उम्र भी नहीं हुआ, इब्राहिम कब मर गया, तुम कहते इब्राहिम ने मुझे देखा. இது என்ன, இயேசுவை குறித்து சொல்லப்படும் பொழுது, எப்பா உமக்கு இந்த 50 வயது கூட ஆகலையே, ஆபிரகாம் நான் அறிவேன் என்று சொல்லி நீ எப்படியா பெயர் எடுக்க முடியும்? अब्राहम का मतलब अब्राहम के संतानों का कहता है, जिसमें आज कलीसिया में हम भी पाए जाते हैं. ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் வம்ச வழிகிற ஆபிரகாமுடைய சந்ததியாரை எல்லாம் குறிக்கிறது. அந்த ஆபிரகாமுடைய சந்ததியாரில் நீங்களும் நானும் வருகிறோம். इस इसकार की कहानी को मैं बतलाने जा रहा हूं. இன்றைக்கு இசக்காருடைய கதையை சொல்ல விரும்புகிறேன். घर में जाके इन वचनों को पढ़ के खाना खाइएगा, வீட்டுக்கு போய் இந்த வசனங்களை வாசித்து விட்டு உணவருந்துங்கள். और खाना खाने के पहले इन वचनों को पढ़िएगा. உணவருந்த முன்பதாக இந்த வசனங்களை வாசியுங்கள். उत्पत्ति इसका 29 अध्याय, 30 अध्याय का 31 पद से लेकर और उत्पत्ति 30 अध्याय का 18 पद तक पढ़िएगा. ஆதியாகமம் 29வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 30வது அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. यहाँ आप इसक्कार की शुरुआत को देख सकते हैं. இசக்காருடைய ஆரம்பத்தை நீங்கள் பார்க்க முடியும். आपको मालूम है, உங்களுக்கு தெரியும், लाबान जो याकूब का ससुर था, லாபான் யாக்கோபுடைய மாமனாராய் இருந்தாரே, उसने याकूब को धोखा दिया. அந்த லாபான் யாக்கோபை ஏமாற்றினார். याकूब को पहली लड़की जो उतना सुंदर नहीं थी, யாக்கோபுடைய முதல் மகள் அவ்வளவு அழகாக இல்லை. विशेष तौर से उसकी आंखें टेढ़ी थी, விசேஷமாக அவர் கண் கூச்ச பார்வையுடையவளாய் இருந்தாள். और उसी लड़की को அதே பெண்ணை और बिना जानकारी याकूब का पत्नी बना दिया. யாக்கோபு அறியாமலேயே யாக்கோபுக்கு மனைவியாக்கிட்டான். मैं भूटान में था, मैं इस बात को अपने लोगों को बताया, मैं यहाँ बतलाना भी अच्छा लग रहा. भूटान में था, பூட்டான்ல நான் இருந்தபோது பூட்டான்ல நான் இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொன்ன போதிச்சே இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். मैंने वहाँ हमारा गाइड धीरज करके एक था, उससे मैंने पूछा, धीरज यहाँ शादी वगैरह कैसा होता? நான் அங்கே எங்களுடைய கைடாக தீரஜ் என்று சொல்லி ஒருவர் இருந்தார். நான் தீரஜ் கிட்ட கேட்டேன், தீரஜ் இங்க திருமண காரியங்கள் எல்லாம் எப்படி செய்யப்படுகிறது? उन्होंने कहा कोई खर्चा नहीं भैया. அவர்கள் சொன்னார்கள், அண்ணா எந்த செலவு இல்லாம, शादी में कोई खर्चा नहीं है. திருமணத்துல செலவே கிடையாது. मैंने पूछा कैसा शादी कैसा होता है? அப்ப நான் கேட்டேன், அப்படிப்பட்ட திருமணம் எப்படி நடக்கும்? एक कुंवारी लड़की एक कमरा में रहेगी, ஒரு கன்னிகை ஒரு ரூமுக்குள்ள அறைக்குள்ள இருப்பாள். और उसका दाहिने तरफ के खिड़की को खोल के रखेगी. அந்த கன்னிகை உள்ளே அமர்ந்து கொண்டு வலதுபுறம் இருக்கிற ஜன்னலை திறந்து வைத்திருப்பாள். अगर कोई लड़का उसमें से घुसेगा,
खिड़की में से घुसेगा ஒருவேளை யாராவது ஒரு பையன் அந்த ஜன்னல் வழியா உள்ள வந்துட்டான்னு சொன்னா और बातचीत करेगा அவன் பேசுவான்னு சொன்னா अगर उस लड़की को पसंद आई है ஒருவேளை அந்த மகளுக்கு அல்லது அந்த பெண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சிட்டுன்னு சொன்னா उस खिड़की को बंद कर देगी அவள் அந்த ஜன்னலை மூடி விடுவாள் अगर लड़की पसंद नहीं करती है ஒருவேளை இந்த பிள்ளைக்கு அந்த பையன் பிடிக்கல दरवाजा खोल के धक्केल के बेच देगी கதவை திறந்து தூக்கி அவனை வெளியே போட்டுருவா தூக்கி வெளியே போட மாட்டா மிதிச்சு தள்ளிடுவா மிதிச்சு தள்ளிடுவா अच्छा हुआ एक ही बार धक्का खाया फिर उसके बाद जीवन में नहीं खाने का है ஒரே போட்ட இதுல வாழ்க்கையில ஒரு நாளும் திரும்ப வாங்க மாட்டான் मैंने पूछा शादी हो गया நான் கேட்டேன் திருமணம் முடிஞ்சிட்டான் हो गया திருமணம் ஆயிட்டு அவ்வளவுதான் ஐயா बिहार में ऐसा आता कितने लड़की लोग आनंदित होते हैं பீகார்ல இப்படிப்பட்ட திருமணம் நடக்குன்னு சொன்னா எத்தனை பெண் பிள்ளைங்க சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா लड़की लोग बहुत खुश होते हैं क्योंकि खर्चा भी नहीं है பெண் பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க செலவு கிடையாது मुझे मौका दिया जाएगा चूज करने के लिए लड़का का नहीं मुझे मौका दिया जा रहा है कि लड़का का चूज करने के लिए பையனுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது பொம்பளை பிள்ளைய யாரை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கெல்லாம் வாய்ப்பு தாராங்க எந்த பையனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு लड़के हो कहते हैं அப்பொழுது இப்ப பசங்கெல்லாம் சொல்லுவாங்க अच्छा हुआ मैं भूटान में पैदा नहीं हुआ ரொம்ப நல்லதையா நான் பூட்டான்ல போய் பிறக்கல लड़की पसंद नहीं करेगी लात मार के भेज देगी அந்த பெண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னா உதச்சி என்னைய வீசி தள்ளிடுவாளே कोई खर्चा नहीं எந்த செலவும் கிடையாது बट अच्छा देश है நான் நல்ல ஒரு நாடு हमको बहुत पसंद आया எனக்கு அது ரொம்ப பிடிச்ச நாடு यहाँ लाबान भी ऐसे ही समय में இங்க லாபானும் அப்படிப்பட்ட காலகட்டத்துல रात में ठेली आंखी वाली को दे दिया இரவோடு இரவா யாக்கோபுக்கு கண் கூச்ச பார்வை உள்ளவளை கொண்டு மனைவியாக்கி கொடுத்தான் याकूब 7 साल तक स्वप्न देख रहा था रेचल मेरी पत्नी होगी हम डुएट मारेंगे ये करके स्वप्न में था அந்த யாக்கோபு என்பவன் 7 வருஷமா சொப்பன கனவு உலகத்துல இருந்தா ராகேல திருமணம் பண்ண போறேன் ராகேல திருமணம் பண்ண போறேன் நான் அங்கெல்லாம் சுத்தி காட்ட போறேன் परंतु सवेरे उठ के देख आ रहे ये तो मुझे देख रहे हैं या वो उसका बाप को देख रहे हैं मुझे मत में वो कहाँ मुझे देख रहे हैं ये बतला के बोलो मैं तुम्हें देख रहा हूँ காலையில எழும்பின உடனே இந்த இவளுடைய முகத்தை பார்க்கறான் மனைவியுடைய முகத்தை பார்க்கறா கண் அங்க இருக்குது இவன் அப்பாவை பார்த்துட்டு இருக்கா போல தெரியுது என்னைய பார்க்கறாளா அப்ப நீ என்னைய பார்க்கறனா சொல்லு ஐயா உம்மை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என் மேல பாருன்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான் हाथ धर लिया கையை தான் பிடிச்சாச்சே लाबान के पास आया லாபான் இடத்துல பிடிச்சிட்டு வாராய்ப்பான் अरे आपने धोखा दिया நீர் ஏமாத்திட்டு ஐயா मैं रेचल के लिए काम किया நான் ராகேலுக்குள்ள உழைச்சேன் उसका बाप बहुत माहिर है அவ அப்பா ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஆளு यहाँ का वातावरण में यहाँ का रीति रिवाज यही है भैया எப்பா இங்க இருக்கிற திருமண காரியத்துல வழக்கம் இப்படித்தான் செய்வாங்க उसको भी मैं तुम्हें ले दूंगा அவளையும் உனக்கு தான்ப்பா நான் தருவேன் परंतु और 7 साल ஆனா இன்னும் 7 வருஷம் चलो यार और 7 போறையா 7 வருஷம் என்ன लेकिन आज दे देंगे ஆனா வந்து உனக்கு அவளை கொடுத்துருவேன் रेचल विल बी गिवन इन एज एन एडवांस और रेचल जो है एडवांस के रूप में तुम्हें बगल वाला का हाथ पकड़ के बोलिए இப்பொழுது பக்கத்துல காரங்களை பிடித்து சொல்லுங்கள் अच्छी लड़की मिलती है एडवांस நல்ல பெண்ணு அட்வான்ஸாவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டுருவா फेली आंख वाली मिलती है कमाने से கூச்ச பார்வை சம்பாதிச்சு உழைச்சு பாடுபட்டாதான் அந்த கூச்ச பார்வை உள்ள திருமணம் பண்ணுவேன் अच्छी लड़की मालूम होना चाहिए एडवांस प्रभु देता है நல்ல பெண்ணு கிடைக்கணுமா அட்வான்ஸா ஆண்டவர் உங்களுக்கு தந்துடுறாரு लेकिन दोनों पत्नी जब पाया ஆனா ரெண்டு மனைவியும் பெற்றான் याकूब யாக்கோபு पहली वाली लिया से प्रेम नहीं रख सका யாக்கோபு முதலாவது வந்த அந்த லேயாளை நேசிக்க முடியாமல் இருந்தான் अभी पढ़िएगा இப்ப வாசிக்கலாமா उत्पत्ति उसका 29 अध्याय का 31 पद ஆதியாகமம் 29 31வது வசனம் उत्पत्ति उसका 29 अध्याय का 31 पद ஆதியாகமம் 29 31வது வசனம் God intervenes in the life of Leah. परमेश्वर लिया के जीवन में प्रवेश कर रहा है தேவனாய கர்த்தர் லேயாளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது ஊடுருவுகிறார் वो मूर्ति पूजक का घर से आई हुई लड़की है அந்த லேயாள் என்பவள் விக்கிரக வணக்கம் நிறைந்த வீட்டிலிருந்து வந்தவள் लिसन 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 मैं एक खास बात को कहने जा रहा हूं நன்றாக கேளுங்கள் ஒரு முக்கிய விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் बड़ी वाली लिया மூத்தவள் லேயாள் और दूसरी वाली रेचल இரண்டாவது ராகேல் पहली वाली को धर्म में कोई पकड़ नहीं है
முதலாவது உள்ளவளுக்கு மதத்துல எந்த ஒரு பிடிப்பும் கிடையாது. नो இல்லை. इवन दो वो जरूर एक मूर्ति पूजा करने वाले बाप के लिए जन्म ली, घर में ही पूजा होता था, लेकिन उसमें उसको मन नहीं लगा. இந்த மூத்தவளாகிய லேயாள் முழுவதும் விக்கிரக வணக்கத்தாரா இருக்கிற அந்த தகப்பனுக்கு பிறந்தவள் தான். வீட்டுல எல்லாம் அந்த பூஜை பாட்டு தான். ஆனா இவளோ அந்த பூஜையில அந்த வழக்கத்துல மனதோடு செலுத்தவில்லை. Listen sir, सुनिए सुनिए my dear children, मेरे बच्चे, तुम्हारा घर में शायद मूर्ति पूजा अभी तक चलता होगा, உன்னுடைய வீட்டில இதுவரைக்கும் விக்கிரக வணக்கம் போய் கொண்டே இருக்கலாம் ஒருவேளை. परंतु ஆனால் तुम्हें भागने के लिए तो जगह नहीं है, நீ ஓடி போகத்தாங்க வழியே கிடையாது. कोई बात नहीं, பரவாயில்லை. तुम्हारा मन में वो सट न पाए. உன்னுடைய மனதிலே அந்த பூஜை காரியங்கள் ஒட்டி விடாமல் பார்த்துக்கொள். आप पूछेंगे நீங்க கேட்கலாம், आप कैसा बतलाते हैं अंकल? அண்ணா நீங்க எப்படி சொல்றீங்க இத? मैं आपसे कहने के लिए चाहता हूँ, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். छोटी वाली राहेल இளையவளாகிய ராகேல், रेचल जिसको मैं कहता हूं क्योंकि रेचल के नाम से हम परिचित हैं, ரேச்சல் என்று சொல்லி தான் நாம் அறிந்திருக்கிறோம். ராகேல் என்று சொல்லுவோம். रेचल को मूर्ति पूजा से मन सटा हुआ था. ராகேலுக்கு விக்கிரக வணக்கத்தோடு கூட மனது ஒட்டி இருந்தது. लिसन, सुनिए, जब याकूब अपना ससुराल से भाग रहा था, யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டை விட்டு ஓடி போய் கொண்டிருந்த வேளையிலே अपना बाप के मूर्ति को लेके भाग रही थी रेचल. இந்த ரேச்சல் இருக்கிறாளே ராகேல் தன்னுடைய தகப்பனுடைய விக்கிரகங்களை எடுத்து திருடி கொண்டவள் போய் கொண்டிருந்தாள். लिया को उससे कोई संबंध नहीं, லேயாளுக்கு அதை குறித்து ஒன்றுமே தொடர்பில்லை. वो भी याकूब के साथ भाग रही थी, அவளும் யாக்கோபோடு கூட ஓடிக்கொண்டிருந்தாள். लेकिन उसको मूर्ति लेने के लिए मन नहीं है. அவளுக்கோ விக்கிரகத்தை வீட்டிலிருந்து எடுக்க மனசில்லை. क्यों हमारा बाप की बाप को मैं ले जाऊं? ஏன் என்னுடைய தகப்பனுடைய வழியை நான் பின்பற்ற வேண்டும்? मैं प्रभु को मैं पहचानता हूं कि मेरा आदमी जरूर मुझसे ज्यादा प्रेम नहीं करता है. உண்மைதான், என்னுடைய புருஷன் என்னை அதிகமாய் நேசிக்காமல் இருந்தாலும் நான் ஆண்டவருடைய காரியத்தை அறிந்தவள். जरूर मेरा पति मुझे तुच्छ समझता है, உண்மைதான், என்னுடைய புருஷன் என்னை அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறார். लेकिन इसके साथ साथ रहते मैंने जीविता परमेश्वर का पहचाना. ஆனால் இவரோடு கூட இருந்து இருந்து ஜீவனுள்ள தேவனை நான் அறிந்து கொண்டேன். उसके जीवन का आप अध्ययन कीजिए, मालूम होगा. அவளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை தியானம் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். उस दोनों के जीवन को थोड़ा तुलना करके देखिए, मालूम होगा. ரெண்டு பேருடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும். प्रभु आपसे बातचीत करने पाए, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. मूर्ति पूजा के साथ कोई लेन देन नहीं है, जबकि मूर्ति पूजा करने वालों का बेटी है, मूर्ति पूजा करने वाला का घर में पालन पोषण की है और पगली लड़की है. மூத்தவளாய் இருக்கிறாள், விக்கிரக வணக்கம் முழுவதும் நிறைந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார். தகப்பன் அந்த வழியிலேயே கிடக்கிறான். ஆனால் விக்கிரகங்களோடு கூட தொடர்பில்லாத இந்த லேயாள், प्रभु आपसे बातचीत करने पाए, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. आपका वातावरण कुछ भी क्यों न हो, சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, इस देश में चारों तरफ मूर्तियां हैं, இந்த தேசத்துல நான்கு புறமும் விக்கிரகங்கள், चारों तरफ मंदिर है. நான்கு புறமும் கோவில்கள். अगर राह से गिरिएगा मंदिर में गिरते हैं, நீங்க வழியில போய் விழுந்துட்டீங்க சொன்னா பார்த்தா கோயில் தான் இருக்கும். लेकिन मेरा परमेश्वर की मंदिर कैसा बनता है? ஆனா என்னுடைய தேவனுடைய கோவில் எப்படி கட்டப்படுகிறது? एक एक लोगों के बूंदा, ஒவ்வொருவருடைய வேர்வை பணம். अगर मैं आपसे बतलाऊंगा कि हमारी कलीसियां लगभग 350 कलीसियाएं बिहार में बनी है या आसपास में बनी हैं, உங்களுக்கு சொல்லப்படும் என்று சொன்னா பீகாரிலேயோ அல்லது பக்கத்துல இடங்களே நம்முடைய சபைகள் 350 சபைகள் கிட்டத்தட்ட உண்டாகி இருக்கிறது. और नेपाल में है, நேபாளல இருக்கு. और भी हमें 500 कलीसियाओं को बनाना है. இன்னும் 500 சபைகளை நாம் கட்ட வேண்டும். लोगों के बीच में जगह नहीं है, ஜனங்களிடத்துல இடம் இல்லை. எங்க घर में आराधना करते हैं, வீட்டுக்குள்ள இருந்து ஆராதிக்கறாங்க, बाड़े पर आराधना करते हैं, வாடகை வீட்ல இருந்து ஆராதிக்கறாங்க. लेकिन हमारी कलीसियां कैसा बनती ஆனா है? நம்முடைய சபை எப்படி கட்டப்படுகிறது? छोटे बच्चे, சின்ன சின்ன பிள்ளைங்க, जवान வாலிபர்கள் और बुढ़े लोग, வயதானவர்கள், जो रिटायरमेंट होके सरकार ने कुछ पैसा दिया ஓய்வு பெற்ற பிறகு ஏதோ ஒரு ஓய்வூதியம் சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தை அரசாங்கம் கொடுத்து வச்சிருக்காங்க. और आप थोड़ा सा अंतिम समय में आराम से आप मरिए, அரசாங்கம் கொடுத்து வச்சிருக்குது. இப்ப வயசாயிட்டுல உங்களுக்கு வேலை செய்யணும், அந்த பணத்தை வச்சு நீங்க சாப்பிட்டு போலங்க. कितने लोगों ने अपना रिटायरमेंट के बेनिफिट को दे दिया? எத்தனை பேர் தன்னுடைய ரிட்டையர்மென்ட் பெனிஃபிட்டை எடுத்து கோவிலுக்கு கொடுத்திருக்காங்க நமக்கு. बच्चों ने घर में डिब्बा रख के उसमें डाल के दे दीजिएगा, वो एक चर्च बनने पाए. பிள்ளைகள் தன்னுடைய வீட்ல ஒரு உண்டியல வச்சிட்டு போட்டு இதை நீங்க வச்சிடுங்க, நமக்காக ஒரு ஆலயத்தை கட்டுங்க. न केवल त्याग, தியாகம் மாத்திரமல்ல, परंतु ஆனால் आंसू, கண்ணீர், प्रार्थनाएं, ஜெபங்கள், उस पैसा से हमारे
छोटी सी चर्च बिल्डिंग बनता। அந்த பணத்தினாலே நம்முடைய ஒரு சிறிய ஆலய கட்டடம் கட்டப்படுகிறது. मैं दक्षिण की बात नहीं कर रहा हूं। நான் தென்னிந்தியாவின் வழக்கத்தை சொல்லவில்லை. दक्षिण में करोड़ रुपया में मीनार बना के बैठा है। தென்னிந்தியாவில கோபுரத்தெல்லாம் கட்டி கோடிக்கணக்கான பணத்தை கட்டி கட்டி வச்சிருக்காங்க. நான் கேட்ட அவரிடத்துல मीनार बनाया किसके लिए? கோபுரம் யாருக்காப்பா கட்டி வச்சிருக்கிற? हम 3 करोड़ रुपया दिए हैं। 3 கோடி ரூபாய் நான் அதுல கொட்டி. अरे भैया तुम तो कबूतर और कौवा का टॉयलेट बनाया ऊपर। ஏன் நீ மேல புறாக்களுக்கும் காகங்களுக்கும் டாய்லெட் கொண்டு மேல கோபுரத்துல கட்டி இருக்கிற? मीनार में कौन बैठता है? கோபுரத்துல மேல யார் தான் இருக்க போறா? बोलिए ना। சொல்லுங்க, கோபுரத்துல இருக்க போறது யார்? कबूतर और कौवा। புறாக்களும் காக்கங்களும் அங்க போய் இருக்க போகுது கூடு கட்டி. नीचे लोगों के लिए टॉयलेट नहीं है, रास्ता में बैठता है और वे लोग ऊपर जाके वहां से टॉयलेट को इस्तेमाल करते हैं। கீழே இருக்கிற ஜனங்களுக்கு டாய்லெட்லாம் வீடுகள்ல கிடையாது, வழியில போய் இருந்துட்டு வந்துட்டு வராங்க காலையில. ஆனா இவன் புறாக்களுக்கும் காகங்களுக்கும் மேல கொண்டு கூட கட்டி வச்சிருக்கான். वो कलीसिया का बिल्डिंग, சபையினுடைய கட்டிடம், बूंद बूंद ரத்த வேர்வைகள் त्याग की தியாகத்தினால प्रार्थना के साथ दिया जाता है। ஜெபத்தினால தான் அது கொடுக்கப்படுகிறது. वहां अगर गरीब से गरीब लोग भी इकट्ठे होकर रब की होवे सन्ना गाएंगे, जरूर रब की होवे सन्ना होगा। அங்கே இருந்து கொண்டு ஏழையான ஜனமும் கூட ஆண்டவரே உமக்கு துதி உண்டாவது என்று பாடும் பொழுது உண்மையிலேயே ஆண்டவருக்கு துதி உண்டாயிருக்கிறது. हमारे कलीसियाओं के लिए जिन्होंने दान दिया उनके लिए ताली बजा के परमेश्वर நம்முடைய சபை கட்டிடங்களுக்கு காணிக்கை கொடுத்தவர்களுக்காக கரங்களை தட்டலாமா? We appreciate them. हम उन्हें तारीफ करते हैं. हमारे राकेश भैया से जाके पूछिएगा, நம்முடைய ராகேஷ் அண்ணனிடத்துல கேட்டு பாருங்க, कैसा कैसा लोग पैसा बेचते हैं। பணங்கள் காணிக்கைகள் வந்ததப்படி. हमारे एमरसन भैया से जाके पूछिएगा, எமர்சன் அண்ணனிடம் கேட்டு பாருங்க. हमारे फाइनेंस डिपार्टमेंट वालों से पूछिएगा, நம்முடைய ஃபைனான்ஸ் துறையிடத்துல கேட்டு பாருங்க. कैसे या स्पॉन्सर डिपार्टमेंट वालों से पूछिएगा, அல்லது ஸ்பான்சர் டிபார்ட்மென்ட்ல கேட்டு वे பாருங்க. आपका कहानी के ऊपर कहानी बतलाएंगे। அவர்கள் நான் சொன்னதுக்கு மேல கதைகள் சொல்லுவார்கள். प्रभु के नाम की स्तुति महिमा हो। தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. लिया के अंदर परमेश्वर का डर आ गया याकूब के संग रहने के चलते हैं। லேயாளுக்குள்ளே தேவ பயம் வந்தது, யாக்கோபோடு கூட கூட அங்க இருந்ததனால. क्यों? ஏன்? पढ़िएगा, வாசியுங்கள். 31 पद को पढ़िएगा पहले। 31வது வசனத்தை முதலாவது வாசியுங்கள். जब यहोवा ने देखा कि लिया अप्रिय हुई, तब उसने उसकी खोख खोली, पर राहेल बांझ रही। லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியா இருந்தாள். मूर्ति पूजा के साथ सटी हुई राहेल, விக்கிரகத்தோடு ஒட்டி இருக்கிற ராகேல், लेकिन मूर्ति से अलग की हुई लिया। ஆனால் விக்கிரகத்திலிருந்து விடுபட்டு வாழ்ந்த லேயாள். जरूर दुनिया उसको तुच्छ देखती है, ஒருவேளை உலகம் அவளை அற்பமாய் பார்க்கலாம், और उसके पति उसको अप्रिय समझता, அவளுடைய புருஷனும் அவளை ஒன்றும் நினைக்கிறதில்லை. परंतु ஆனால் मेरा परमेश्वर ने उसको देखा। என் தேவனோ அவளை கண்டார். मेरा भाई बहन, என் சகோதர சகோதரியே, दुनिया तुम्हें कुछ समझ नहीं होगी, உலகம் உன்னை என்னதான் புரிந்து கொள்ளட்டும், अप्रिय जानता होगा, உங்களை அற்பமாய் எண்ணலாம். मेरा धर्मशास्त्र बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, बलवानों को लज्जित करने के लिए बलहीनों को परमेश्वर चुन लिया है। பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் பலவீனர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். धनवानों को लज्जित करने के लिए गरीबों को परमेश्वर चुन लिया। ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஏழைகளை தேவன் தெரிந்து கொண்டார். बुद्धिमानों को लज्जित करने के लिए बुद्धिहीनों को परमेश्वर चुन लिया। ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானம் இல்லாத புத்தி இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். परमेश्वर का नजर लिया के ऊपर रहा। தேவனுடைய பார்வை லேயாளை நோக்கி போயிற்று. इतना भक्ति करने के लिए उसको मालूम नहीं, இவ்வளவு பக்தியாய் தேவன் ஆராதிக்க அவளுக்கு தெரியாது. प्रभु को जानता है, ஆண்டவரை அறிவாள், लेकिन प्रार्थना उतना करने के लिए उसको पता नहीं। ஆனா ஜெபிக்கிறது எப்படி அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. क्यों? ये याकूब साहब खाली कमाने के चक्कर में ही रहे। இந்த யாக்கோபு இருக்கிறாரே, அவர் சம்பாதிக்கிற எண்ணத்திலேயே துடிச்சிட்டு கிடக்கிறாரு. कभी घर में आएगा, बाकी समय तब तो अपने भेड़ बकरी के बीच में रहेगा। எப்போதாவது வீட்டுக்குள்ள நுழைவாரு, மற்ற நேரம் எல்லாம் ஆடுகளுக்கு பின்னாலே சுத்தி செல்ற ஆளு. डे एंड डे आउट, இரவு பகலாய் उसी में ही पीटे அதுல தான் அவங்க மூழ்கிட்டு இருக்கிற ஆளு. वो खुद कहता है, அவரே சொல்லுகிறார், अरे दिन का धूप मेरे ऊपर पड़ा, பகலின் வெப்பம் என் மேலே வைந்தது, रात की ओस मेरे ऊपर गिरी, இரவின் பனி என் மேலே விழுந்தது. अरे भैया याकूब घर में नहीं जाता था, யாக்கோபே வீட்டுக்கு நீங்க போறதே இல்லையா? बहुत नौकर चौकर था, வேலையாட்கள்லாம் அங்க இருந்தாங்களே. क्योंकि याकूब जल्दी किसी के ऊपर विश्वास नहीं कर सकता, क्योंकि वो किसी को सबको धोखा देता था, इसलिए उस किसी के ऊपर विश्वास नहीं करता। யாக்கோபு எல்லாரும் ஏமாற்று பெயர் வெளியா இருந்ததுனால யார் சொன்னா நம்ப மாட்டான். इसलिए वो खूब वहां रहता था रात में भी। ஆகையால அவர் இரவிலையும் வெளியே தான் கிடக்குறாரு. हमारे वॉचमैनों को आप लोगों ने देखा? நம்முடைய வாட்ச்மேன் இருக்காங்களா, பாத்திருக்கீங்களா? हमारे वॉचमैन को, நம்முடைய செக்யூரிட்டி गार्ड பாத்திருக்கீங்களா? जब हमारी गाड़ी आती है, हमारा बिपिन किंग किंग बोलेगा,
वहां से आएगा ऐसा मधु प्रिया वजह से நம்முடைய பிபின் அங்கே போய் பீன் ஹார்ன் அடிச்ச உடனே தான் அவர் எழுந்து ஏதோ குடிகாரம் போல வந்து நிப்பாங்க. और अगर सवेरे मैं 4 बजे निकलूंगा, ஒருவேளை காலையில 4 மணிக்கு நான் புறப்பட்டு போறேன்னு சொன்னா की करना पड़ेगा. அங்க போய் அடி அடின்னு கீ அடிச்சிட்டு இருக்கணும். वॉचमैन उठेगा, அப்பந்தாங்க வாட்ச்மேன் கண்ணை திறந்து பாப்பான். बड़ा भैया आए, அண்ணன் பெல்லாம் வந்துட்டார் போல தெரியுது. उसी समय से नींद से उठा है. அப்பந்தான் அவன் தூக்கத்துல இருந்து எழும்பி இருக்கிறான். और कोई ऐसा चलता है हमारा वॉचमैन. நம்முடைய வாட்ச்மேன் நடக்கிறத பாருங்க. சில ஆட்கள் कैसा चलता मालूम है? எப்படி நடக்கிறார் தெரியுமா? ये हमारा वॉचमैन, இது நம்முடைய வாட்ச்மேனுடைய நிலைமை. हमारा हाथा का रक्षा करने वाला, நம்முடைய வளாகத்தை காக்கிறவருடைய நிலைமை. क्यों वहां यहां हम सीसीटीवी रखे मालूम है? ஏன் நம்ம இங்க சிசிடிவி எல்லாம் வச்சிருக்கிறோம்? इन लोगों के ऊपर कोई भरोसा नहीं. இவங்களை நம்பவே முடியாது. इसमें रात में 10 बजे फुर्र करके यहाँ घुमाएगा हमारा नींद को खराब करने के लिए. இவங்க இரவில ஹுர்ன்னு சொல்லி ஊதிட்டு இங்க சுத்திட்டு திரிவாங்க. 10 மணிக்கு நம்முடைய தூக்கத்தை मैं கலைச்சிருவாங்க. तो 10 बजे जगह रहता हूँ. நான் தான் 10 மணிக்கு எழும்பி இருக்கிற ஆளு. रात को 12 बजे बोलेगा, 12 மணிக்கு வந்து ஹுர்ன்னு சொல்லி விசில் அடிச்சிட்டு இருப்பான். हिमांशु भैया बोले 1-1 घंटा तुमको चीटी मारेंगे तबे मुझे मालूम है तुम सोया नहीं. ஏற ஹிமான்ஸ் அண்ணன் சொல்லி வச்சிருக்காரு, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு இரவுல போய் நீ விசில் அடிக்கணும். அப்பதான் எனக்கு தெரியும் இந்த வாட்ச்மேன் நல்லா தான் இருக்கா போயிட்டு இருக்கான்னு मैं சொல்லி. आराम से सोता हूँ. ஆனா நானும் நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரம் அது. हम नहीं, हम अच्छा से सोते हैं. நாம் நல்லா தூங்குறோம். जब सोते हैं एकदम अच्छा से सोते हैं. தூங்குறோம் சொன்னா நல்லா தூங்குறோம். डॉक्टर स्टैनली ने मुझे एक गोली दिया गहरी नींद में जाने के लिए. டாக்டர் ஸ்டான்லி அவங்க ஒரு மாத்திரை கொடுத்திருக்காங்க எனக்கு இன்னும் ஆழ்ந்த தூக்கத்துல போறது. 4 घंटा या 5 घंटा सोता हूँ लेकिन गहरी नींद में चले जाता हूँ. 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கினாலும் ஆழ்ந்த தூக்கத்துல போயிடுறேன். இப்போ किसके भरोसे पर? யார நம்பி நான் அப்படி தூங்குறேன்? हमारे वॉचमैन जो लंगड़ाता है उसी को या बुढ़ा हो गया और कुत्ता कभी भगाता नहीं है. நாய கூட விரட்டாத வயதாகி கால் தள்ளாடி இப்படி ஒரு ஆட்சிமன் அவர் மேல நம்பிக்கை வச்சா? उसके ऊपर भरोसा रखते हैं? அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? नहीं, இல்லை இல்லை. उसके पंखों के आड़ में मैं सुरक्षित हूँ. அவருடைய சிறகுகளின் கீழே நமக்கு उसके पंखों पर मैं सुरक्षित हूँ. அவருடைய இறகுகளின் கீழே நமக்கு பாதுகாப்பு உண்டு. लेकिन याकूब को देखिए, ஆனா யாக்கோபை பாருங்கள், रात में सोया नहीं. அவன் இரவில அங்க வேலையில இருக்கிறான். कभी वहीं पड़ा था. அவர் இரவிலேயும் அங்கேதான் கிடக்கிறான். அங்க பனி பெய்தது. 6 महीना में एक बार आएगा. 6 மாதத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வருவான்ல. क्या खाना बना के रखी है जाए? பாமா என்னமா செய்து வச்சிருக்கிற இரவுல சாப்பாட்டுக்கு? वो खाना खिलाती, அவள் சாப்பாடு கொடுப்பா. उसके साथ आनंद के साथ रहेगा, फिर संतोषத்தோட அவளோடு கூட இருப்பான். फिर चला जाएगा. திரும்ப உடனே போயிடுவான். 3 महीने के बाद आएगा. திரும்ப 3 மாதம் கழிச்சு வருவான். पूछिए, वो बोलेगी, அவள் சொல்வாள், आप तो वहीं रह जाते, मैं यहाँ पर मॉर्निंग सिकनेस में मैं इतना परेशान थी. நீங்க தான் அங்கேயே இருந்துட்டீங்களே. நான் மார்னிங் காலையில எனக்கு அந்த வீக்னஸ் வருமே, அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? उल्टी करती हूँ, வாந்தி பண்ணி கொண்டிருப்பேன். வாந்தி பண்ணுவேன். तो तुरंत याकूब बोलता, तुम्हें देखने के लिए तो कम से कम तुम्हारे बाप ने एक लौंडी को दिया, लेकिन हमको तो कोई नहीं, कुछ नहीं दिया. உன்னை பார்ப்பதற்கு உனக்கு அங்க தாதிமார்ல அவனுடைய அப்பா கொடுத்து வச்சிருக்காரு, எனக்கு யாரை கொடுத்து வச்சிருக்காரு? मेरा बाप ने मेरे साथ किसी के भेजा नहीं है. என்னுடைய அப்பா என்னோடு கூட ஒருத்தரையும் அனுப்பி வைக்கலையா அங்க இருந்து. मेरी माँ के लिए मैं प्यारा बेटा था. என்னுடைய சொந்த தாய்க்கு நான் பிரியமான மகனா இருந்தேனே. वही घर से विदा की. அவள் தான் என்னை வீட்டு விட்டு அனுப்பி வைத்தாள். एक नौकर को विदा करते, साथ दादा भाई तो मेरा बेटा अकेले जा रहा, थोड़ा सा साथ देकर को एक नौकर को भी नहीं दिया. என் மகன் தன்னந்தனியா போறான்பான்னு சொல்லி ஒரு வேலைக்காரனாவது அனுப்பி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆனா தனியா வந்தேன். लेकिन तुम्हारा बाप, ஆனா ஓ அப்பாவோ तुम्हारे साथ एक लौंडी को दिया. உன்னோடு கூட ஒரு உதவி பெண்ணை கொடுத்திருக்கிறார். जब तुमको उल्टी आएगी वही देख लेगी. உனக்கு வாந்தி வரும்னு சொன்னா அவ பாத்துக்கிடுவா. मैं भी उल्टी करता हूँ क्योंकि धूप के चलते. நானும் வெயில்ல கடந்துட்டு வெளியில வாந்தி பண்ணி போடுறேமா. लेकिन मैं जब उल्टी करता हूँ, ஆனா வாந்தி பண்ணும்போது मेरा बेड़ समझता है उसको बुला रहे हैं. बू मैं कहता वो நான் வாந்தி பண்ண வரும்பொழுது என்னுடைய ஆடுகள் நினைக்கிறது என்ன கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அது I tell you, मैं आपसे कहूंगा, तुम्हारा पुरुष तुम्हें त्यागता होगा. உன்னுடைய புருஷர் உங்களை கைவிட்டு கொண்டிருக்கலாம். 31 पद में एक और बार पढ़ेंगे. 31வது வசனத்தை இன்னொரு முறை வாசிக்கலாம். 31-32 को पढ़ने जा रहे हैं. 31-32 வாசிக்க போறோம். अप्रिय हुई तब उसने उसकी खोख खोली, पर राहेल बांझ रही. அற்பமாய் லேயாள் எண்ணப்பட்ட பொழுது கர்த்தர் கண்டு அவள் கற்பத்திற்கு இப்படி செய்தால் ராகேலோ மலடியாய் இருக்கிறாள். 32वां पद का पढ़िएगा. 32 வாசிங்க. अर्थात लिया गर्भवती हुई और उसके एक पुत्र उत्पन्न हुआ
और उसने ये कहकर उसका नाम रूबन रखा। क्या कारण है? यहोवा ने मेरे दुख पर दृष्टि की है, अब मेरा पति मुझसे प्रीति रखेगा। லேயாள் கற்பவராகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷனை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள்। आपके अंदर एक प्रश्न उठता होगा, உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கலாம்। ये तुच्छ जानी हुई लिया के पेट से ही लेवी गोत्र जिसमें से हारून के वंशा, इसका मतलब प्रधान याजक लोग पैदा हुए। இந்த அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுடைய கற்பத்திலிருந்து தான் லேவி கோத்திரம் ஆரோன் என்று சொல்ல வரக்கூடிய பிரதான ஆசாரிய வழிமுறைகள் வந்தன। யூதா கோத்திர जो राज्य करता था वो भी उसी के पेट से, ராஜ்யம் பண்ணுகிற யூதா கோத்திரத்தாருடைய காரியங்களும் இந்த லேயாளுடைய கற்பத்திலிருந்தே। इस्साकार जो समय के पहचान के लोग सलाह दे वो भी उसी के कोख के। இஸ்சாக்கார் காலத்தை அறியக்கூடிய திறம் பெற்றிருக்கிறவர்கள் அவர்களும் இந்த லேயாளுடைய கற்பத்திலிருந்து பிறந்தார்கள்। क्यों? क्यों? आपका प्यार प्रभु के लिए थोड़ा सा भी होगा, உங்களுடைய தியாகம் ஆண்டவருக்காக கொஞ்சம் செய்திருக்கலாம் நீங்கள், आपकी जानकारी प्रभु के लिए थोड़ा सा होगा, அல்லது நீங்கள் ஆண்டவரை கொஞ்சமா தான் அறிந்திருப்பீங்க। मूर्ति पूजा से अलग रहे, நீங்கள் விக்கிரகத்தை முழுவதும் விட்டு விட்டவர்கள், इसलिए ஆகையால் प्रभु का नजर आपके ऊपर है, கர்த்தருடைய பார்வை உங்கள் மேல இருக்கிறது। वहां पर लिखी है, वो कहती है यहोवा ने मेरे दुख पर दृष्टि की। அங்கே அவள் சொல்கிறார், கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார்। बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்கள், कुछ भी हो, என்னதா இருந்தாலும் मूर्ति से अलग रहो। விக்கிரகத்தை விட்டு விலகிரு। बोलिए सबको जोर से எல்லாரும் बोलिएगा, சத்தமா சொல்லுங்க, मूर्ति से अलग रहो, விக்கிரகத்தை விட்டு விலகிரு, यहोवा का डरे रहो। கர்த்தரையே பிரித்துக்கொள்। பைபிள் बतलाती है, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது। धन्य है वो जाति या जन जो यहोवा को परमेश्वर करके माना। एक बार मैं एक एयरपोर्ट में बैठा था, நான் ஒரு முறை ஏர்போர்ட்ல அமர்ந்திருந்தேன்। एक बगल में एक पंडित एकदम पूरा टिका लगा हुआ बैठा था, ஒரு பக்கத்துல ஒரு பண்டித் உட்கார்ந்து இருந்தாரு, முழுவதும் அங்க செந்தூர் டிக்கா போட்டிருந்தவர் இருந்தாரு। उसने पूछा मुझसे, அவர் என்னிடத்துல கேட்டாரு, आप क्या करते हैं? நீங்க என்ன செய்றீங்க? मैंने कहा पहले पूछिए मैं कौन हूँ, முதலாவது கேளுங்க நான் யாருன்னு கேளுங்க। पहले पूछ लेते हैं क्या करते हैं। என்ன செய்யறன்னு முதல்ல கேட்றீங்க, யாருன்னு முதல்ல கேளுங்க। आप कहाँ? मैंने कहा बिहार, उस समय 45 साल था, मैंने कहा 45 साल हो गया बिहार में रहता हूँ। அப்பொழுது 45 ஆண்டுகளாக நான் ஆயிருக்குது பீகாருக்கு வந்து, நான் 45 ஆண்டுகளா பீகார்ல இருக்கிறேன்னு சொன்னேன்। उसने कहा तो आपका देखने से तो तमिल वाला जैसा लग रहा। அவர் உடனே சொன்னார், உங்களை பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கார மாதிரி இருக்கு। मैं तमिलनाडु का हूँ लेकिन 45 साल से बिहार में रह गया हूँ, मेरे बच्चे भोजपुरी बोलते हैं इसलिए हम बिहारी हैं। நான் சொன்னேன், நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான், நான் 45 ஆண்டுகளாக பீகார்ல இருக்கிறேன், ரெண்டு பிள்ளைகள் போஜ்புரி அளவுக்கு பேசுகிறார்கள்। मैं भी बिहार का। அவர் சொன்னா நானும் பீகாரை சார்ந்தவன் தான்। उन्होंने फिर पूछा क्या करते हैं। அவர் திரும்ப கேட்டாரு, நீங்க என்ன வேலை செய்றீங்க? मैं यीशु मसीह का सुसमाचार सुनाता हूँ। நான் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறேன் சுவிசேஷமாய்। गुस्सा आ गया, அவருக்கு வந்தது கோபம்। बोलना तुम ही लोग हमारा देश को बर्बाद करते हो। நீங்க உங்களை மாதிரி ஆட்களை தான் தேசத்தை கெடுத்து வச்சிட்டு இருக்கீங்க। मैंने पूछा क्यों। நான் கேட்டேன், ஏன்? पढ़ा लिखा आदमी है, படித்து தேர்ந்தவர் அவர், पढ़ी लेकिन टीका लगा हुआ था लंबा। ஆனா அவர் பெரிய சாமியார் வேடம் போட்டிருந்தார்। उसने कहा तुम लोग एक ही ईश्वर के पीछे पड़े हो। அவர் சொன்னாரு, நீ ஒரே கடவுளை நம்பிட்டே இருக்கீங்க। हम लोग 33 करोड़ को रखे हैं, நாங்கள் 33 கோடி ஜனங்கள் தெய்வதைகளை வைத்திருக்கிறோம்। एक एक परेशानी में एक एक देवता के पास जा सकते हैं, तुम लोग तो यीशु मसीह के छोड़ को कोई आई नहीं ना है। ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் இந்த ஆள்லன்னா அந்த ஆள்கிட்ட போயிட்டே இருப்போம் நாங்க, ஆனா உங்களுக்கு இயேசுவை விட்டா வேற எந்த கடவுள் இருக்கா? मैंने कहा நான் சொன்னேன், तुमको किसी के ऊपर तो विश्वास नहीं, யாரு மேலதான் உங்க மேல விசுவாசம் ये இல்லையே। नहीं करेगा, ये करेगा, ये नहीं करेगा, ये नहीं करेगा, लेकिन हमका ऐसा नहीं, एक ही है उसके ऊपर संपूर्ण विश्वास है। இந்த கடவுள் செய்யலன்னா அந்த கடவுள்கிட்ட போவோம், அப்படின்னா உங்களுக்கு எந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க அப்படி எந்த இயேசு எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு போதுமானவர்। हम गाएंगे यीशु है तेरा नाम, நான் பாடுவோம், இயேசுவே உம்முடைய मुक्ति பெயர், दिलाए यीशु नाम, எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற இயேசுவின் நாமமே। सब कोई ताली बजा के गाने जा रहे हैं। मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम, मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। यीशु दया का बहता सागर,
இயேசுவை தாத்த மகா, இயேசுவை தாத்த மகா, मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम, मुक्ति दिलाए यीशु नाम। अच्छा से ताली बजा के दिलाए यीशु नाम। एक और बार, मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम, मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। यीशु दया का बहता सागर, यीशु दया का बहता सागर, ओ यीशु दया का बहता सागर, यीशु दया का बहता सागर, यीशु है दाता महा, मुक्ति दिलाए यीशु नाम। बोलो, मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। हम पर भी यीशु कृपा करना, हम पर भी यीशु कृपा करना, ओ हम पर भी यीशु कृपा करना। हम पर भी यीशु कृपा करना। हम हैं पापी नादान, हम हैं पापी नादान। बोलो बोलो, मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम, मुक्ति दिलाए यीशु नाम, शांति दिलाए यीशु नाम। यहोवा ने मेरे ऊपर दृष्टि किया है, கர்த்தர் என்னை நினைத்தருளினார். लेकिन बाइबल बतलाती है ஆனால் வேதம் சொல்லுகிறது 33वां पद, 33ஆம் வசனத்திலே, फिर वो गर्भवती हुई, மறுபடியும் அவள் கர்ப்பதியானாள், उसके एक पुत्र उत्पन्न हुआ। ஒரு குமாரனை பெற்றாள். ये सुन के कि अप्रिय हूं, यहोवा ने मुझ पर दया करके पुत्र दिया। நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார். 35वां पद पढ़िए, 35ஆம் வசனத்தை பாருங்கள். फिर वो गर्भवती हुई, மறுபடியும் அவள் கர்ப்பவதியானாள். अब की बार तो मेरा यहोवा का धन्यवाद करूंगी। இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். एवरी टाइम एंड देयर वाज अ डिलीवरी, हर समय जब डिलीवरी का समय होता उसका इस गॉड, ये इस प्रमे- गॉड, ए प्रभु, इस गॉड। ए प्रभु के चलते। लेकिन राहेल बहुत दिन के बाद वे उसके समझ में आया, मेरा मेरा मूर्ति कुछ नहीं करता है। ஆனால் ராகேலோ அநேக நாட்களுக்கு பின்பு அவளுக்கு புத்தி தெளிது, புத்தி வருது, இவைகள் எல்லாம் எனக்கு ஒன்றுக்கும் உதவாது. मैं अभी बतला नहीं सकता हूं, நான் இப்படி சொல்ல முடியாது. अगले हफ्ते ही इस संदेश को आगे बढ़ाऊंगा, அடுத்த வாரம் தான் இந்த செய்தியை நான் தொடர்ந்து பிரசங்கிப்பேன். क्योंकि समय तो उड़ते जाता है। இதனால் காலம் பறந்து, நேரம் பறந்து கொண்டே போகுது. लेकिन एक गलती थी लिया में एक गलती। ஆனால் லேயாள்ல ஒரு தவறு இருந்துச்சு. फिर से 32 पद को पढ़िए, திரும்ப 32வது வசனத்தை பாருங்க. मेरा आदमी मुझसे प्यार करेगा। என் புருஷன் என்ன நேசிப்பார். 33 पद पे, मेरा आदमी अभी कम से कम मेरे साथ रहेगा। 33ஆம் வசனத்துல என் புருஷன் 34 में, 34ஆம் வசனத்துல திரும்ப என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார். क्या लिखा 34 के देखिए, 34ஆம் வசனத்துல பாருங்க என்ன वो எழுதி- गर्भवती हुई, उसका एक पुत्र उत्पन्न हुआ, और उसने कहा अब की बार तो मेरा पति मुझसे मिल जाएगा। खाली नजर पति के साथ, एक आंख टेढ़ा आंख है, लेकिन एक आंख पति के ऊपर, एक आंख परमेश्वर के ऊपर। அவள்
மாறு கண்ணு உள்ளவன் தான். ஒரு கண்ணு புருஷன் மேல வச்சுக்கிட்டே இருக்கிறா, அடுத்த கண்ணு மேல கர்த்தரை நோக்கி வச்சிட்டு இருக்கிறா. प्रभु ने मुझे दया किया, ஆண்டவர் எனக்கு நினைவருளினார். எனக்கு என் புருஷன் மேல, என் புருஷன் மேல, என் புருஷன் மேல. खोल के सुन लो. நல்ல செவிகளை திறந்து கேளுங்க. Some people are very possessive about their husband. कुछ लोग है कि उनके पति के ऊपर इतना जो है अपना संपत्ति मानने वाले. आजकल मोबाइल भी आ गया. இன்றைக்கு மொபைல் வந்துட்டு. कहाँ रहते हैं, எங்க இருக்கீங்க, किसके साथ बातचीत करते हैं, யாரோடு பேசிக்கிட்டு कब இருக்கீங்க, लौटाएंगे, எப்ப திரும்பி வருவீங்க, फिर 5 मिनट के बाद फिर कहाँ रहते हैं, திரும்ப 5 நிமிடம் தான் ஆயிருக்கும், क्यों எங்க इतना இருக்கீங்க? देर हो रहा है, என்ன இருக்க अरे முடியல. मैं सिग्नल में हूँ, फिर हाँ, मैं अभी एक दोस्त मिल गया, कैसा दोस्त मिला है, लड़की है या लड़का है, अरे बाप रे बाप, पूछते परेशान हो जाते हैं. क्यों? आदमी चाहिए, आदमी चाहिए, आदमी चाहिए, आदमी चाहिए. எனக்கு கனவு புருஷ வேணும், புருஷ வேணும், புருஷ வேணும், பேசி பேசி தொந்தரவு. जब चौथा बच्चा हुआ நாலாவது பிள்ளை பிறந்த போது तबे पता चला ये आदमी कभी अपना सुख के लिए मेरे पास आता है, चक्कर में मुझसे इसका प्यार ठीक नहीं है. இந்த மனுஷன் அவருக்கு தேவையா இருக்கும்போது என்கிட்ட வந்தார். அவர் அன்பு உண்மையான அன்பு கிடையாது, நேசம் சரியில்லை. அவருடைய சுகத்துக்காக, சுகத்துக்காக வந்துடுறார். தன்னுடைய சுகம். சுகத்துக்காக மட்டும் என்கிட்ட வர்றான். அவருக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி என் பக்கத்துல मुझसे வந்துடுறாரு. प्यार नहीं है, என்னிடத்துல உண்மையான அன்பு இல்ல. वो केवल प्रभु का प्यार है, निरंतर है. தேவனுடைய அன்பே நிரந்தரமானது. कितने लोग विश्वास करते हैं परमेश्वर का प्यार है निरंतर எத்தனை है, பேர் हाथ उठा के விசுவாசிக்கிறீங்க हालेलुया தேவ बोले. அன்பே நிரந்தரமானதுன்னு சொல்லி. इसलिए आप ये समझ में, यहोवा का मैं धन्यवाद करूंगा. இப்பொழுதுதான் அவளுக்கு புரிய வருது, கர்த்தரை நான் துதிப்பேன். यहूदा उसका नाम रखी. யூதா என்று பெயரிட்டாள். इसका मतलब परमेश्वर की मैं स्तुति करूंगा, स्तुति करूंगी, स्तुति करेंगे, स्तुति करेंगे. தேவனை நான் துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன் என்று சொல்லி அர்த்தம். My dear people of God, मेरे परमेश्वर के लोगों, आप अपना पत्नी के ऊपर पोसेसिव मत हो जाइए, बच्चे के ऊपर पोसेसिव मत हो जाइए, और पत्नी के ऊपर पोसेसिव मत हो जाइए. நீங்கள் உங்கள் புருஷன் மேல பொசசிவ் ஆயிரண்டா அல்லது பிள்ளைகளோடு பொசசிவ் ஆயிரண்டா. நீங்க புருஷனா இருந்தது உங்களுடைய மனைவி மேல பிள்ளைகள் மேல பொசசிவ் ஆயிராதீங்க. प्रेम करो, நேசி. प्रेम करो, पति से प्रेम करो, पत्नी से प्रेम करो, புருஷனை बच्चे से प्रेम நேசி, करो. பிள்ளைகளை நேசி. बगल वाला का हाथ पकड़ बोली, பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க. लेकिन पागल मत. ஆனா பைத்தியம் பிடிச்சிராம, பைத்தியம் ஆயிராதீங்க. मैं जो दिखा रहा था एक दिन की बात नहीं, हमेशा वही बात है. நான் இப்போ காண்பிச்சுக்கிட்டு இருந்தேனே, அது ஒரு நாள் நடந்த சம்பவம் இல்ல, எப்பொழுதுமே இப்படித்தான் நடக்கும். बच्चों के लिए पागल, பிள்ளைகளுக்காக பைத்தியம் ஆயிட்டான். लेकिन एक दिन आया, ஆனா ஒரு நாள் வந்தது. लिया को मालूम था, லேயாளுக்கு தெரியும். God should be praised. ஓ பரமேஸ்வர் की स्तुति होनी मेरा चाहिए. परमेश्वर स्तुति के योग्य है, என்னுடைய தேவனே இதற்கு मेरा காரணகர்த்தா. परमेश्वर स्तुति के योग्य है. என் தேவன் துதிக்கு பாத்திரர். Are you possessed with anybody? क्या किसी प्रकार का पोसेसिवनेस के साथ किसी के साथ आप रहते? Don't do that. उसको ना करें. Let God alone get your glory. सिर्फ परमेश्वर की ही महिमा दी जाए. हम सब कोई खड़े हो जाएंगे. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா?